அஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/1/2024 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், கௌளவ கரணம், பிரீத்தி நாம யோகம், தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாளில் இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில், கன்னி லக்னம், லக்னத்திலே கேது, கன்னி லக்னத்தில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் குரு, கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி. இது வருட கிரகங்களுடைய நிலவரம். என்னென்னா, நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது பொதுவாக ஒரு வருட ராசி பலன், பெயர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும், கன்னி ராசியில் கேதுவும், 7ஆம் வீடான மீனத்தில் ராகுவும், 8ஆம் வீடான மேஷத்தில் குருவும், 6ஆம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு, அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்கார். ஏன்னா அவர் நட்பு வீட்டில் 8ஆம் லக்னத்துக்கு, இந்த வருட லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு. அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால, அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை கிரகங்கள் படம் பிடிச்சு காட்டுது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி, இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது. அதாவது உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும், மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான, ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது. சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது, சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்கள் இடைக்கப்பட்டது. அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, குருவும் ராகும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும், குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோயில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதாவது பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும், பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லுது. விலைவாசிகளுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது. பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. அப்போ 2 தான் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது. இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா, இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக 100% நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில பாதிப்புகளும் உண்டு. இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் 70% நல்ல பலன்களும் 30% பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது. இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மேசராசி அன்பர்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காலபுருஷ ராசி தத்துவத்தில் முதலாவது ராசியான, அதாவது ராசி மண்டலத்தில் முதல் ராசி அப்படின்னா மேஷம் அப்படின்னு எடுத்துக்கோம். மேஷம் இந்த ராசி ஆட்டினுடைய முகத்தை உருவமாக கொண்ட ராசி.
ஆட்டினுடைய முகம் மட்டும் இந்த ராசிக்கு உருவமாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ராசியினுடைய நட்சத்திரங்களை இணைச்சு பார்க்கும்போது அந்த கோடுகள் வந்து ஒரு ஆட்டினுடைய முகத்தை காட்டும். இது சர ராசி. சரம் என்றால் அவசரம், சரசரன் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சரம்ன்றது அவசரத்தை குறிக்கக்கூடியது, பயம் பதட்டம் படக்கூடிய ஒரு தன்மையை மேசராசி காட்டும். செவ்வாய் அப்படிங்கிறது வீரத்துக்கான கிரகம் அப்படின்னாலும் கூட இந்த மேசராசியினுடைய தன்மை வந்து ஒரு பதட்டம், படபடப்பு, பயம் இதெல்லாம் சுட்டி காட்டும். இந்த மேசராசிக்காரங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க, உடனே கோவத்துலேருந்து இறங்கிடுவாங்க. திடீர்னு கோவத்தோட உச்சிக்கு போவாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. அதே நேரத்தில் திரும்ப அந்த ஒரு நிலையிலேருந்து திருப்பி வந்து பாசமாகவும் பேசக்கூடிய ஒரு நபர்களாக மேசராசிக்காரங்க இருப்பாங்க. பொதுவாகவே மேஷத்துக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா ஆடுகள் எப்போவுமே திடீர்னு மலையில் மேலே ஏறிடும், திருப்பி இறங்க முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். ஒரு உயரமான இடத்துல ஏறிட்டு அங்கேருந்து கீழே வர முடியாமல் தவிக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே கோவப்பட்டுட்டிங்கன்னா அந்த வார்த்தைகளை கொட்டிடுவீங்க, அந்த வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. ஸோ அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இந்த மாதிரி அமைப்புள்ள மேசராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னா, ஜென்மகுரு வனவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜென்மன் குருபதி ஏற மாதே ஜேவேர் ராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்ற பாடலும் ஒரு பழமையான மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜென்மத்துக்கு குரு வரும்போது தான் ராமன் வனம் சென்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்படித்தானா? அப்படி கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கணும், காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றியும் பலன் பார்க்கணும். என்னென்னா, ஜென்மத்தில் குரு வந்தால் ராமர் வனவாசம் போனார், இன்றைக்கி எங்கே வனம் இருக்குது நம்ம போக, அப்போ இடமாற்றம் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. வனவாசம் அப்படிங்கிறது இடமாற்றம் அப்படின்னு எடுக்கணும். அப்போ இடமாற்றங்கள் அப்படிங்கிறது புதிய வீடு கட்டுறதா இருக்கலாம், புதுசாக சொத்து வாங்குறதா இருக்கலாம், வேலை நிமித்தமாக வேறு ஊருக்கு போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆண்டு மேசராசிக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு, பணியின் இடமாற்றம் உண்டு. ஆனால் பணி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்காது. ஏன்னா மேசராசி பாருங்கள், 6 கூடையவர் சூரியன், அது பிரச்சனை இல்லை. 6ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு, ஆட்சி பெற்ற சனி பார்க்குறாரு. அப்போ வேலைகளில் தொந்தரவு இருக்கும், பெருசாக பாதிக்காது அப்படின்னு அர்த்தம். இந்த மேசராசிக்கு சனி பார்வை பெரிய கெடுதலை கொடுத்துறாது, ஆனால் சில தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்யும் பணிகளில். ஆனால் பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது. அதுக்கு பதிலாக அது என்ன செய்யும்னா, இடத்தை மாற்றி விடும், வேலையை மாற்றி விடும். ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஆஃபீஸ்க்கு மாறுவீங்க. அப்படி மாறிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரே இடத்துல வேலை செஞ்சிங்கன்னா அங்கே நெருக்கடிகள் கொடுக்கத்தான் செய்யும். சரி, இப்போது இந்த குரு பகவான் மேசராசிலேயே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரிஷபத்துக்கும் போகிறார். அப்போ ரிஷபத்துக்கு குரு போகும்போது மேஷத்துக்கு என்ன போஸ்டிங் வருது? மேஷம் வந்து குருபலன் அப்படின்ற பிளேஸ்மெண்ட்டுக்கு வருது. அப்போ குருபலன் வந்துட்டாலே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் ரிஷபத்துலேருந்து மேஷத்தினுடைய 6ஆம் வீடான கன்னி வீட்டை பார்ப்பார். ஆல்ரெடி அங்கே கேது பகவான் இருக்கார். நோய், கடன், வழக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் கேது பகவான் வழக்கையும் சிக்கல்களையும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் ஆல்ரெடி கொடுத்து வச்சிட்டு இருக்கார். இந்த சமயத்தில் இப்போ ஓடிட்டு இருக்கு. அது என்ன ஆகும்னா, இந்த குரு பகவான் வந்து அந்த இடத்த பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதாவது ஒரு வழக்கு, அந்த வழக்கை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வழக்கை இறைவனோட அருளால் உங்களுடைய ஒரு ஸ்டெப், அதாவது இந்த ராசிக்காரங்களே ஒரு முயற்சி எடுத்து இந்த வழியில் போனால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அறிவை இறைவன் கொடுத்து அந்த வழிகளில் போகும்போது அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது பத்திரம் சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது எழுத்து சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் ஒரு நிரந்தர முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லாபச்சனி, 11ஆம் வீட்டு லாபச்சனி. மேசராசி அப்படின்னு எடுத்துட்டாலே சனி ஆகாத கிரகம், மேஷத்துக்கு சனி ஆகாதவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், 11ஆம் வீட்டிலேருந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்னா, இப்போதைக்கு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாகவே இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த சனி பார்வை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ சந்திரனை சனி பார்த்தா ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். அதை யார் சரி பண்ணும் அப்படின்னா, ரிஷபத்துக்கு குரு போகும்போது அது சரியாகும். ஏன்னா ரிஷபத்துக்கு குரு போகும்போது 6ஆம் வீட்டை குரு பார்த்தா 6ஆம் இடம் தான் எதிரி அடங்குவான். எதிரி அடங்கிட்டான்னா அப்புறம் உங்களுக்கு பயம் போயிடும். சரிங்களா? இப்போ 12ஆம் வீட்டு ராகு, இது வந்து ஒரு பயணத்தை சொல்லுது, ஆன்மீகம் சார்ந்த பயணத்தை சொல்லுது. ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் போகும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்படின்ற சொல்லுது. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் 90% நற்பலன்களே இருக்குது. மேலே நான் சொன்னதெல்லாம் கணிச்சிங்கன்னா தெரியும். 90% நல்ல பலன்கள் தான் மேசராசிக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதுதான் உண்மை. 10% தீய பலன்களும் உண்டு. இப்போ நம்ம 2024 புத்தாண்டு பலன்களில் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். அதாவது ஒரு ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த புத்தாண்டு பிறகுது, இதில் நமக்கு நல்லது நடக்குமா, ஒரு வீடு கட்டுவோமா, கல்யாணம் ஆகுமா, குழந்தை கிடைக்குமா, அல்லது சொத்து வாங்குவோமா, இப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு கிரக நிலைகள் என்ன பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2வது ராசி. அதை நம்ம மேஷம் ரிஷபம்னு எடுத்து வரும்போது 2வது ராசி.
2 அப்படின்னாவே வாக்கு அப்படின்னு அர்த்தம். இனிமையாக பேசக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. உழைப்புக்கு பேர் பண்ணவங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ரிஷபத்தினுடைய உருவத்தை பாருங்கள், மாடு, காளை மாடு. காளை மாடுன்னு கூட சொல்லக்கூடாது, அது செக்கு மாடு. செக்கு மாடு என்ன பண்ணுன்னா, அதனுடைய வேலை அந்த செக்கை சுற்றிக்கிட்டே வரும். மாற்றத்தை விரும்பாத ராசின்னு பேர் ரிஷபத்துக்கு. ஸோ இப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு உங்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு இருக்காங்க. பொன்னவன் 12 மாதே பொன்ராமன் கையம்பால் ராவணன் மாண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போவும் அதே மாதிரி நடக்குமானா கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறோம்னா, இந்த குரு பகவான் 12ஆம் வீட்டிலேருந்து ஜென்மத்துக்கு வருவார். அப்போ ஜென்மத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 9ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அப்போ ஒரு சேர ஏக காலத்தில் 5, 7, 9 குரு பார்க்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இதை மீறி உங்களுக்கு ஒரு கெடுதல் நடந்துடவே முடியாது. குரு பகவான் நின்ற வீட்டை கெடுப்பார்னாலும் அவர் வலுப்படுத்தக்கூடிய வீடுகள் பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம்ன்ற 2 பிளேஸ்மெண்ட்டை அவர் வலுப்படுத்துகிறார். அதனால முக்கியமாக இந்த குரு பார்வையால் உங்களுக்கு யோகம். அடுத்து உங்களுக்கு 10ஆம் வீட்டு சனி. இந்த 10ஆம் வீட்டு சனிக்கு பேர் கர்மச்சனின்னு பேர். கர்மக்காரகன் சனிக்கு பேர் கர்மக்காரகன். 10ஆம் வீட்டுக்கு சனி வந்தானா அவனுக்கு பேர் கர்மச்சனின்னு பேர். அப்போ இந்த 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் 9 குடையவர். 9 குடையவர் 10 கனெக்ட் ஆனார்னா அவருக்கு பேர் தர்ம கர்மாதிபதினு பேர். அப்போ இந்த 9 குடையவர் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அவர் அமர்ந்திருக்கார். அதனால உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அந்த சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பார். உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறது உங்களுக்கு ஒரு சொத்து வரப்போகுது, வந்துக்கிட்டு இருக்குது. வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்டிடுவீங்க இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே. இந்த 2024க்குள்ளே உங்களுக்கு வீடு அப்படின்ற ஒரு அமைப்பு குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பார். இது என்ன காரணம் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, 7ஆம் வீடு தான் திருமணஸ்தானம். சனியினுடைய தொடர்பு 7ஆம் வீட்டுக்கு இல்லாமல் திருமணம் நடக்காது. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு 2024 திருமண வயதில் காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இது அறுதிட்டு சொல்லுது. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் இந்த ஆண்டு அந்த 7ஆம் வீட்டுக்கே விழுகும், ஒரு சேர கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. ரிஷபத்துக்கு 5ல் கேது அப்படிங்கிறது திட்டமிடல்களில் சில மாற்றங்கள், எதிர்பார்த்த வருமானங்கள் தடையாகி போகிறது, சிந்தனைகளில் மாற்றம், தேவையற்ற சிந்தனை, குழப்பங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த குரு பகவான் 2ஆம் அதாவது ரிஷப வீட்டுக்கு வந்து 5ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான எண்ணங்கள், தெளிவான திட்டமிடல், திட்டமிட்டபடி செயல்படுதல் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பார்த்தீங்கன்னா லாபகுரு உங்களுக்கு ராகு 11ஆம் வீட்டு ராகு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு லாபத்தை பன்மடங்கு பெருக்கி கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்குது, தொழிலும் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக ரிஷபம் அப்படின்றது 2, 5 கூடவே புதனாக வருவார். கணக்கு போட்டு வாழக்கூடியவங்க. இந்த இவங்க கணக்கு எப்போவுமே கச்சிதமாக இருக்கும், அது மாறாது. அப்படிப்பட்ட 5ஆம் வீட்டை குருவும் பார்க்கறதுனால உங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கும். இந்த சனி பகவான் தொழில்களில் வேலை மாற்றத்தையும் ஒரு பயணத்தின் மூலம் வருமானத்தை கொடுக்குற வேலையும் இந்த சமயத்தில் ரிஷபராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு கொடுக்க இருக்கார். அப்போ தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குதல், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே ரிஷபராசிக்கு 2024 உண்டு, சுபமாக இருக்குது. 70% ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை சொல்லுது. ரிஷபராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக சனியினுடைய ஒரு அமைப்பில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாலயங்களுடைய வழிபாடு. சனி பகவான்னா ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இல்லைங்களா, அதனால் பழமையான சிவன் கோயிலில் போய் வழிபடும்போது உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். முதல்ல இந்த மிதுன ராசியினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசி, தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க. தென்றல் காற்று அதாவது இந்த ராசி புதனுடைய காரத்துவத்தில் வருது. 3ஆம் இடம் அப்படின்ற காரத்துவத்துக்கு கீழே மிதுன ராசி வரும். அப்போ இயல், இசை, நாடகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் 3ஆம் இடம். இவங்களுக்கும் இசைக்கும் ஒரு தொடர்பு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். இசையை விரும்பக்கூடியவங்க, இசையோடு வாழக்கூடியவங்க, இசை கலைஞர்கள் இதெல்லாம் மிதுன ராசி. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது சமீபத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகினதான் மிகப்பெரிய பூஸ்ட். ஸோ இந்த அஷ்டமச்சனி விலகினதுனால உங்களுக்கு எல்லா விதமான காரிய தடைகளும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் குரு இருக்கார். 11ஆம் வீட்டில் குரு இருந்தால் அதுக்கு பேர் குரு பலன்னு பேர். ஒரு திருமணத்துக்காக இருக்கட்டும், ஒரு காது குத்தாக இருக்கட்டும், ஒரு குழந்தை கிடைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் குருபலன் வேணும். குருபலன் வேணும் அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லுது. 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு பகவான் வந்தால், சந்திரன் என்ற ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு பகவான் வந்தால் அதற்கு பேர் குருபலன் பேர். இப்போது இந்த புத்தாண்டு பெறக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு குருபலன் முழுமையாக இருக்குது.
அதனால் உங்களுக்கு குழந்தை அப்படின்ற அமைப்பு கிடைக்குது. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குது. 5ஆம் வீடு தான் புத்திரஸ்தானம். அப்போ புத்திரஸ்தானத்தையும் குரு பார்த்துருது, உங்களுக்கு குருபலனாகவும் குரு வந்துடுது. இந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் புத்திரம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. புத்திரத்துக்காக இனி இயங்க வேண்டிய காலகட்டங்கள் இல்லை. புத்திரம் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும், வீடு வாகனம் பழுது பார்த்தல், அதாவது 4ஆம் இடம்ன்றது வீடு வண்டி வாகனம் சொத்து தாய் இதை சொல்லக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது. அப்போ கேதுன்றது பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பழைய வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதை பழுது பார்த்து புதுப்பிச்சுக்குவீங்க. வீடு ஒரு வாஸ்துக்குறையோடு இருக்குது அப்படின்னா இந்த சமயங்களில் ஒரு நல்ல வாஸ்து ஜோதிடர் கிடச்சி அந்த வாஸ்துக்குறையை சரி பண்ணிவிட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க அப்படிங்கிறது இந்த கேது பகவான் 4ஆம் இடத்துல வந்து சொல்கிறார். அதே மாதிரி தாயார் உடல் நலத்தில் தொந்தரவு பண்ணுமா அப்படின்னா பண்ணும். அது எதுக்காகனா அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்க குறையை முழுமையாக சரி செய்யறதுக்காக. ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த கேது பகவானை குரு பார்ப்பார் இந்த ஆண்டிலேயே. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவார், முழுமையாக குணப்படுத்தி விட்டு போவார். அந்த கேது மருத்துவத்தை கொடுக்கும், சரியான மருத்துவரை கொடுக்கும், சரியான மருந்துகளை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும். யாருக்கு? மிதுன ராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு. சரி, 10ஆம் வீட்டு ராகு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க எப்போதும் அறிவோடு செயல்படக்கூடியவங்க. ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு தெளிவாக இது சரியாக வருமா, இந்த பாதை நமக்கு சரியானதானா அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு வர்றது நல்லதான். ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த இடங்களில் அசுபகிரகங்கள் வரணும்னு விதி இருக்குது. இப்போ அசுபகிரகங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் நன்மை. 10ஆம் இடத்து ராகு உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. அதே சமயத்தில் ராகு பேராசையை தூண்டி விட்டும் வேடிக்கை பார்க்கும். பேராசையின் பின்னால் போகணும் அப்படின்னா அதுக்கான தண்டனையும் கொடுக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க எப்போதும் போல் அறிவோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். இந்த இடத்துல தொழில் பொறுத்த வரைக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முதலீடுகள் தெளிவாக பார்த்து பண்ணணும். இந்த முதலீடுகள் தேவையா தேவையில்லையா அப்படின்றத செக் பண்ணி பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது தொழில்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து சனி. 9ஆம் இடத்து சனி எப்போவுமே பதவி உயர்வு கொடுக்கும். 8ஆம் இடத்து சனி ஆட்டி படைக்கும். 9ஆம் இடத்து சனி உயர்வு கொடுக்கும். இப்போது நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க, கட்டாயம் வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். இது எதுக்காகனா 9ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நல்ல உயர்வான பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு தான். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த அஷ்டம சனி. தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகள் ஒரு தொழிலில் இருந்திருப்பாங்க, அந்த தொழிலை விட்டு தூக்கி எறியும். அடடா இப்படி ஒரு தொழிலே போச்சு, ஜீவனமே போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படும்போது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டீங்கன்ற உண்மையை அந்த சமயத்தில் தான் சொல்லும். 9க்கு சனி வரும்போது தான் சொல்லும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சனியை கர்மகாரகன் அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க. அந்த உங்களுடைய நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற உண்மையே இந்த நேரத்தில் தான் வெளிப்பட போகுது. அஷ்டமச்சனி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. அஷ்டமச்சனி வாழ்க்கையில் லட்சியம், நோக்கம், பயணம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. நல்ல காலகட்டங்கள், நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் 75% நற்பலன்களே இருக்குது. மிதுன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னா கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்தாதீங்க. சனிக்கிழமை அன்று திருப்பதி பெருமாளை வழிபடுங்கள். ஏன்னா மிதுன ராசி புதனுடைய வீடு, புதன் தான் திருப்பதி பெருமாள். அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ஸோ அதனால தான் இந்த பரிகாரத்தை நம்ம விளக்கத்தோடு கொடுக்குறோம். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்றம் பெறணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் கடைபிடிக்கலாம். 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்கு என்ன விதமான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். கடகராசி, இந்த ராசிக்கு பேர் என்னென்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கினாண்டா, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ அஷ்டமச்சனி அடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்கள. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலபுச ராசியில் 4வது ராசியாக வரக்கூடிய ராசி கடகராசி. 4 அப்படின்னாலே தாய் அர்த்தம் ஜோதிட சாஸ்திரத்தில். குழந்தைங்க எவ்வளோ அடித்தாலும் தாய் வாங்கிக்குவா, அழுக மாட்டா, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா, தாங்கிக்குவா, அது சந்தோஷமாக எடுத்துக்குவா. அப்படிப்பட்ட தன்மையில் தான் கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க. சரிங்களா? கடகராசிக்காரங்க நிறைய வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்தாலும் அதை வெளியில் காட்டிக்கிறதும் இல்லை, அதை பெருசாகவும் அவங்க ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கிறதில்ல. அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க என்ன மனசஞ்சலம் இருக்கும். இது நீர் ராசி அப்படிங்கிறதுனால மனசஞ்சலங்கள் இருக்கும். அப்பப்போ டிப்ரெஷனுக்குள்ளே உள்ள போவாங்க, திருப்பி அவங்களே ரெடி ஆகிக்குவாங்க. அவங்களே துன்பமும் படுத்திக்குவாங்க, அவங்களே ரெடியாக்கவும் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க தான் இவங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு இயற்கை அமைப்பிலே இறைவன் படைக்கிறான். ஏன்னா தாய் அப்படின்ற ஒரு தன்மையிலே இவங்களை கடகராசிக்காரங்களை படைக்கிறான். கடகராசிக்காரங்கள்ட்ட நம்ம போய் எது கேட்டாலும் கிடைக்கும். மற்ற ராசிக்காரங்க அவ்வளோ தியாக மனப்பான்மையோடு பழகக்கூடியவங்க நீங்கள் கடகராசிக்காரங்க. தியாகம், அன்பு உள்ளம் அப்படிங்கிறது கடகத்திட்ட தான் இருக்குது. ஏன்னா கடகம் தாய்கிட்ட நம்ம போய் எது வேணாலும் கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம், அதுவும் கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு 10ஆம் வீட்டில் குரு இப்போ இருக்காங்க. 10ஆம் இடம் என்பது பதி குலைக்கும் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. பதினா இருப்பிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையும்
கையாளப்படுது. அப்போ அப்படித்தானா அப்படின்னா இல்லை. 10ஆம் வீட்டில் இருக்க குரு ராசியை பார்க்குது, ஆனால் 11ஆம் வீட்டுக்கு குரு வரப்போகுது, இந்த ஆண்டிலே வரப்போகுது. அப்போ 11ஆம் வீட்டுக்கு குரு வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப குருவாக மாறிடும், குரு பலனாக மாறிடும். அப்போ இந்த அஷ்டம சனி 2024 முழுக்க கடகராசிக்கு உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடியை தாங்கிறதுக்கு இந்த குரு பலனும் குரு பார்வையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால் ஒரு பக்கம் துயரம் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. இந்த அஷ்டம சனி இந்த வார்த்தையை வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. லாப குரு, குரு பலன், குரு பார்வை, இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் இந்த ஆண்டு உங்களுக்கு, ஆனால் அதை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். குரு அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம், இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு அர்த்தம். குரு அப்படிங்கிறவங்க யாருன்னா, குரு அப்படின்ற சொல்லுக்கு வந்து இரட்டை நீக்குவர்னு அர்த்தம். ஸோ அப்போ இறைவனுடைய அனுகிரகம் தான் உங்களை இந்த அஷ்டமச்சனிலேருந்து மீட்டு எடுக்க போகுது. உண்மையிலே அஷ்டமச்சனி அப்படிங்கிறது பெரிய போராட்டம் தான், ஆனால் அதையும் தாங்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான். பொதுவாகவே கடகம் சிம்மம் அப்படின்னா, கடகம் சிம்மமும் ஒளி கிரகங்களுடைய வீடு, இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் இயற்கையிலே அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதில் கடகம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும் வாழ்நாளில், சிம்மம் கஷ்டப்படாமல் வாழும், இவ்வளோதான் வித்தியாசமே தவிர உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பார்வை உண்டு, அதனால் பயப்பட வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு கேது. 3ஆம் இடம்ங்கிறது பத்திரம், எழுத்து, கைகள், கை விரல்கள் இதெல்லாம் குறிக்கும். உங்களுக்கு விரல் சார்ந்த பிரச்சனைகளும், பாதங்கள் சார்ந்த பிரச்சனையும், வயிறு சார்ந்த பிரச்சனையும், உணவு சார்ந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதாவது பொதுவாக அஷ்டமச்சனியில் நிறைய பிரச்சனைகள் வரும். கால் வலி, கை வலி, வயிறு வலி, இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். குறிப்பாக கடகத்துக்கு 8ஆம் வீட்டில் சனி போகிறதுனாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்டும். ஆனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஆய்வு பண்ணதில் இந்த 2021 அந்த காலகட்டங்களே அஷ்டமச்சனி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, இந்த கண்டகச்சனி காலங்களிலே வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்துருச்சு. ஆனால் இனிமேல் கொடுக்கறதுக்கான ஒரு தன்மை அஷ்டமச்சனிகிட்ட இல்லை. ஏன்னா இந்த குருவோட பார்வை தான் அதுக்கு காரணம். ஸோ இந்த 3ஆம் இடத்துக்கு ஏது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பத்திரம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இப்போ நடப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு, அது சால்வ் ஆகும், அது ஒரு தீர்வுக்கு வரும் வரக்கூடிய மே மாதத்துக்குள்ள அப்படின்றத நான் அறுதிட்டு சொல்ல முடியனால. சரிங்களா? உங்களுக்கு 9ஆம் வீட்டு ராகு, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 9ஆம் இடம்ன்றது பயணம் போகிறது தான் 9ஆம் இடம், தந்தை தான் 9ஆம் இடம். அப்போ தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு இடர்பாடுகளும், பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு தந்தையால் ஆதாயம் இல்லை, தந்தையால் ஆதாயம் இல்லாட்டியும் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும். இப்போ என்ன நடக்கும்னா, தந்தைக்கு உங்களுடைய அமைப்புப்படி சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அந்த தொந்தரவுகளும் சரியாகிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு, ஒரு மருத்துவம் தெளிவாக கிடைக்கும் உங்களுக்கு, அது மூலமாக சரி பண்ணிடலாம். அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சுட்டி காட்டுறோம். இந்த பத்திரம் சம்மந்தமான விஷயம் ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாள் பிரச்சனை இது, பத்திரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு 50% மேலே 60-70% வரைக்கும் நல்ல பலன்கள் தான் இந்த 2026ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு சொல்லுது. 30% மட்டுமே இந்த அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கடகராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்தல யாத்திரை, நீண்ட தூரம் போகக்கூடிய ஸ்தல யாத்திரை, ஆறுகள், மலைகள், இது சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க. கடகம் புற்று ராசி, கடகம் பிடிமண் ராசி, அப்போ சமயபுரம் மாரியம்மன், பண்ணாரியம்மன் இவங்கள வழிபாடு பண்ணுங்கள். இந்த கடகராசிக்கு இவங்களை வழிபாடு பண்ணும்போது எந்த அஷ்டமச்சனியும் எந்த அஷ்டம குருவும் ஒரு தொந்தரவும் செய்யறதில்லை என்பது 100% உண்மை. 2024ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வருட கிரக நிலைகளை கொண்டு நம்ம அனுசரித்து பலன் எடுக்கிறோம். சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசியில், அதாவது மேசம் ரிஷபம்னு எண்ணி வரக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மம் 5ஆவது வீடு. 5 அப்படின்னாலே கலைகள் அப்படின்னு அர்த்தம், உள்ளுணர்வு அப்படின்னு அர்த்தம், தாத்தா அப்படின்னு அர்த்தம். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாக கலை உணர்வு இருக்கும், செவனேன்னு இருப்பாங்க. அதாவது சோம்பேறிகள்னு கூட சொல்லலாம், சோம்பேறிகள் தான் உண்மையிலே சொல்லப்போனால். ஏன்னா சிங்கம் வந்து ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது அப்படின்ற ஒரு உண்மை இருக்குது. அப்போ இவங்க லேசினஸோடு இருப்பாங்க, ஆனால் ஒரு ஆழ்ந்த அறிவாற்றலோடு இருப்பாங்க, குழந்தை மனசோடு இருப்பாங்க. குழந்தைகளை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை பார்த்தா சிம்மராசிக்காரங்க அப்படியே கட்டி அணைச்சிக்குவாங்க. இது சிம்மத்தினுடைய இயற்கை உணர்வு. ஸோ சிம்மம் வந்து ஒரு கொடூரமான மிருகம் மாதிரி தெரியும், ஆனால் அவங்கள்ட்ட பழகி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அன்பு வெளிப்படும் சிம்மராசிக்காரங்கிட்டேருந்து. ஒரு தாத்தா ஒரு பேரனை எடுத்து எப்படி கொஞ்சுவார், அதுதான் சிம்மராசிக்காரனுடைய குணம். ரொம்ப அமைதியான குணம், அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், ஞானம் இருக்கும். ஏன்னா இந்த சிம்மராசியில் தான் மக நட்சத்திரம் இருக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரியவங்களை ரொம்ப ரொம்ப மதிப்பு கொடுத்து போற்றி வணங்கும். மக நட்சத்திரம் மாதிரி யாரையும் பெரியவங்கள வணங்க முடியாது. சரிங்களா? இப்போ அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் சிம்மத்திட்ட தான் முதல்ல வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது.
இப்போ இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்க சனி கண்டச்சனி அப்படின்னு பேர். கண்டம்னா தொண்டைக்குழி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கஷ்டம் வரும், கழுத்தை நெரிக்கிற மாதிரி கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படிம்பாங்க. அந்த கஷ்டத்துக்கு பேர் தான் கண்டச்சனி அப்படின்னு பேர். பயப்பட வேண்டாம். அடுத்த செய்தி என்னென்னா, இந்த கண்டச்சனி சனி சந்திரனை பார்த்தாலும் குருவும் சந்திரனை பார்க்குறாரு. சனி ஆஃப் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா குரு தான். ஏன்னா சனியும் குருவும் சம கிரகங்கள்னு பேர். நட்பு பகை கிடையாது, சம கிரகங்கள். சனி எதை கொடுத்தாலும் குரு தடுப்பார். அதை சனி கொடுக்க யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசியை குரு பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ். அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்னா, சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. அடுத்து சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மமே 5வது வீடு. அந்த சிம்ம வீட்டுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. என்ன ப்ளஸ்ன்னு பாருங்கள், பூர்வ புண்ணியம் வலுத்துருது சிம்ம ராசிக்கு. இயற்கையிலேயே அவர்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலேயே பிறக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. இயற்கை எல்லா அனுகிரகங்களையும் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பக்கூடிய ஜீவன் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க. ஒளி கிரகத்தினுடைய லக்னமாக ராசியாக பிறக்கக்கூடியவங்க சிம்ம லக்னக்காரங்க. பூர்வ புண்ணியங்கள் மிகுதியாக உண்டு. அதனால தான் பூர்வ புண்ணிய ஸ்தானமே உங்களுக்கு லக்னம் அல்லது ராசியாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஏன் குரு பார்க்குறாரு 5ஆம் வீட்டைன்னா, இந்த 2024ஆம் ஆண்டில் இவங்களை உயர்த்தி விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இறைவன் வந்துட்டார். இதுதான் உண்மை. கண்டச்சனி பயப்படக்கூடாது. குரு பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ப்ளஸ் வந்து சிம்ம ராசிக்கு உண்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு வரும்போது சிம்ம லக்னத்துக்கு அதில் சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார். எப்போவுமே நம்ம ராசிக்கு தான் பலன் எடுத்து பழகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு லக்னத்துக்கும் 50% இந்த ராசி பலன்கள் அப்படியே பொருந்தி வரும். லக்னம் தெரிஞ்சவங்க இந்த பலன்களை நீங்கள் அப்படியே ஒரு 50% அப்படியே எடுத்துக்கலாம். இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறது என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனம், குடும்பம், வாக்கு, நேத்தனம் சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அப்போ கேது அங்கேருந்து குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு. சிம்ம ராசிக்காருடைய தந்தைக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள், உறவுள்ள விரிசல் அப்படிங்கிறது கேது வந்து விரிசலுக்கான கிரகம். ஒரு விரிசலை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இல்லைங்களா. அவர் இப்போ தான் உள்ள என்ட்ரியை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் குரு பகவான் வந்துட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கருத்து வேறுபாடுகளுடைய அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி விட்டு போயிடுவார். குடும்பத்துக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருது, அதை தீர்த்து மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ஒற்றுமையை கொடுக்குறாங்க. அதனால் சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நினச்சி கவலைப்பட வேணாம். சொத்து சம்பந்தமான சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது சிம்ம ராசி இப்போ நடப்பில் இருக்கும், கட்டாயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இல்லைனாலும் 70% பேருக்கு இந்த சொத்து சம்பந்தமான மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் சிம்ம ராசிக்கு இந்த சமயத்தில் உண்டு. ஏன்னா இது கண்டச்சனியாக 7ஆம் வீட்டிலேருந்து சனி ராசியை பார்க்குறதுனால அதை முடிவு கொண்டு வர்றார் குரு பகவான் இந்த மே மாதத்துக்கு மேலே. மே மாதத்துக்கு உள்ளே கிடையாது, மே மாதத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு கவலை வேண்டாம், ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் ராகு. இங்கே தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இடமே இருக்குது. 8ஆம் வீடு அப்படிங்கிறது இனம் தெரியாத பயம். 8ஆம் வீட்டில் தான் இந்த விருச்சிக ராசியில் தான் சந்திரன் நீச்சம் அடைவார். அப்போ சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய இடம் அப்படின்னா சந்திரன் தான் மனோகாரகன். அப்போ 8ஆம் வீடு மன பயத்தையும் மன பதட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு, இனம் புரியாத பயத்தை கொடுக்கும். அது ராகு அப்படிங்கிறதுனால பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாதிரி போகும். அந்த மாதிரியான பயம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் மறுக்கவே முடியாது சிம்ம ராசிக்காரங்க. இந்த பயத்தை நீக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா உங்கள் ராசியை பார்த்துறாருங்களா, ராசின்றது சந்திரன். அந்த மனோகாரகனான சந்திரனை குரு பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு தெளிவை கொடுத்துருவார். நீங்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரங்க, உங்களை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதே நேரத்தில் குரு பார்க்கும்போது இந்த பயம் உங்களுக்கு விலகி அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து ஒரு நல்ல காலகட்டங்கள் எப்போ அப்படின்னா இந்த 2024 வருஷம்தான். 2023 தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டது. 2023 இறுதி காலகட்டங்களில் அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலகட்டங்களில் இந்த பிரச்சனை உருவானது. இந்த மார்ச் மாதம் வாக்கில் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உண்டு. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு 70% நல்ல பலன்கள் தான் இருக்குது, 30% கெடுபலன்கள் இருக்குது. அதையும் இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே நிவர்த்தி பண்ணிடுவார் இந்த குருபகவான். மொத்தத்தில் சொல்லணும்னா 100க்கு 100% உங்களுக்கு வந்து நற்பலன்களே சிம்மராசிக்கு. உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு பகவான் மேசராசியில் இருக்கிறதுனால அது 8ஆம் வீடு, 9ஆம் வீடு. 9ஆம் வீடு தான் பூர்வ பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகன் தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து மாசி மாதம் அந்த காலகட்டங்களில் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிம்ம ராசிக்கான பரிகாரம். காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசி. இது 6வது வீட்டில் ஏன் கன்னி ராசியை கொண்டு வந்து வச்சாங்க, இங்கே ஏன் புதனோட வீடாக வச்சாங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா,
பெரிய பெரிய விஷயங்கள்லாம் புலப்படும். ஏன்னா உழைப்புன்றது ஆரம்பமாகும். உழைப்பதுக்கு அறிவு முக்கியம் அப்படின்றதுனால காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீட்டில் புதனுடைய வீடாக வச்சு அதை கன்னி ராசியாக வச்சுட்டாங்க. அப்போ விவேகத்தோடு உழைக்கும்போது ஒரு காரியம் உடனடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ராசி சொல்லக்கூடிய தத்துவம். இப்போ உங்கள் ராசியின் மீது கேது, சந்திரன் மேலே கேது. சந்திரன் மனோகரகன், கேது குழப்பத்துக்காரகன். அப்போ உங்களுக்குள்ள ஒரு இனம் தெரியாத குழப்பம் ஊசலாடி கொண்டு இருக்குது இந்த சமயத்தில். இந்த குழப்பம் எப்போ தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு வரும்போது கன்னி ராசியை பார்ப்பார். அந்த சமயத்தில் உங்களுடைய வீண் பயம், வீண் குழப்பம், வீண் பதட்டத்துக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வரும். நீங்கள் அச்சப்படக்கூடிய விஷயம் ஒரு பொருட்டே இல்லாத ஒரு விஷயம். எனக்கு கேது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கிரகம். உடச்சி அதை வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். கேது உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். கேது சிறியதுன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில் அது நிவர்த்தி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கூடிய சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்காங்க. இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்லது. எப்படின்னு கேளுங்க. 6ஆம் வீடு உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் அதுவும் சனி வலுத்து இருக்கிறது, ஆட்சி பலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உழைப்புக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா சரியான வேலையாட்கள் இந்த சமயத்தில் அமைவாங்க. உங்களுக்கு 7ஆம் வீட்டு ராகு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். நட்பு வட்டாரங்களில் பழக்க வழக்கங்களை தெளிவாக வச்சுக்கணும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது நம்ம சந்திக்கக்கூடிய அனைவருமே குறிக்கும். அவர்கள் ஏமாற்ற முயற்சி செய்வார்கள். ஏமாந்துடாதீங்க. ஆசை வார்த்தைகளை தூண்டி வராங்க அப்படின்றதுனால அதை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு லாபம் கிடைக்குது, திடீர்னு ஒரு லாபம் கிடைக்குது, இந்த தொழில் இறங்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா 7ஆம் இடம் தான் கூட்டாளி. அப்படி கூப்பிட்டாங்கன்னா இது சரியாக தவறான்னு நீங்கள் முடிவெடுக்கணும். உண்மையிலேயே நீங்கள் புதனுடைய ஆட்சி வீடாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால தெளிவாக தான் முடிவெடுப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து எடுங்க. இந்த சமயத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால ஒரு பெரிய மனிதருடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். அந்த 8ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனைகள் சொத்து சம்மந்தமான இஷ்யூஸாக இருக்கலாம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்யுங்க. ஏன்னா ராசியை ராகு பகவான் பார்க்குறாரு. நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு சிந்திக்க விடவே மாட்டார். ராகு பகவான் ஒருத்தன் ஆசையை தூண்டி விட்டுட்டு ஆஹா நமக்கு இந்த விஷயம் கிடைக்க போகுதுன்ற ஆவல்லே இருப்போம். ஒரு பிரச்சனை பின்னாடி முதுகு குத்திட்டு போயிடும். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளே நம்ம போயிருக்கோம் அப்படின்றது. ராகு புதனை காட்டிலும் வலிமையான கிரகம், பல மடங்கு வலிமையான கிரகம். ராகு ஆசையை தூண்டி விட்டுட்டு அவர் காரியத்தை பூரா செஞ்சுட்டு போயிடுவார். அதனால் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா ஒரு 65% உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது, 45% கெடுபலன்கள் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை, உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சரிங்களா? அதுவும் இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பகவான் ராசியை பார்க்குது அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்களுக்கு மனம் தெளிவடைஞ்சிடும். ஏன்னா சந்திரனை குரு பார்க்குறாங்க. சந்திரனை குரு பார்த்தா மனசு தெளிவாயிடும் இல்லைங்களா? அப்போ முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்காது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இது என்ன சொல்லுதுன்னா, நிலம் வச்சுருக்கீங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டுவீங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும், 4ஆம் இடம் தான் ஆடை, புது ஆடைகள் வாங்குவீங்க, லக்ஸரியான பிராண்டட் ஷர்ட் வாங்குவீங்க அப்படின்றத சொல்லுது. ஏன்னா அந்த ஆண்டு பிறக்கிறதே செவ்வாயும் சூரியனும் 4ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்காங்க. அதை குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால பிராண்டட் ஷர்ட்லாம் போட போகிறீங்க, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வாகனங்கள் வாங்க போகிறீங்க, பிராண்டடான ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய இந்த வருட கிரக அமைப்பு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னா 65% நல்ல பலன்களை சொல்லியிருக்கு. கன்னி ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஐகிரிவரை புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடணும் அப்படின்றதான் விஷயம். புதன்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் வழிபட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு ஞானம் நிறைவாக கிடைக்கும். இயற்கையிலேயே ஞானமுடையவர்கள் நீங்கள். காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியான துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்ல வருது, இந்த வருட கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்தா தீமை செய்தா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கோம். 7 அப்படின்னாலே தராசு அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசியினுடைய சின்னமே தராசு. தராசு என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். இந்த பக்கம் எடைக்கு, அந்த பக்கம் காய்கள் சரியாக இருக்கா, ஜாமான் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இது மாதிரி தான் உங்களுடைய குணம் இருக்கும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது நீதி நேர்மையோடு நடத்துக்கிங்க. குறிப்பாக துலா ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடிய ஒரு அம்சம் உண்டு. அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட் காலர் ஜாப் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த அமைப்பை கொண்ட நீதி நேர்மையை கொண்ட துளாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கிரக நிலவரங்களின்படி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி ஆட்சி பலம், இது புத்திர வகையில் ஏற்படக்கூடிய நன்மையை சொல்லுது. 7ஆம் வீட்டில் குரு, இது புத்திரர்களால் உங்களுக்கு புகழ் சேரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது. 6ஆம் வீட்டு ராகு, இங்கே தான் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சில குறைபாடுகள் வந்து முழுமையாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா ராகு பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 6ஆம் இடம்ன்றது நோயும் கொடுக்கும், தீர்வையும் கொடுக்கும்.
ராகு பகவான் போகும்போது ஒரு ஒரு பிரச்சனையை தெளிவாக முழுமையாக நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போவார். அதாவது ராகு பகவான் வரும்போது என்ன செய்வார்னா பெரிய அடியை கொடுப்பார், ஆனால் நம்ம நினச்சி பார்க்காத அடியை கொடுப்பார். அவர் கிளம்பும்போது என்ன பண்ணுவார்னா அதுக்கான முழு தீர்வையும் கொடுத்துட்டு போவார். ராகு ஒரு பாடம் புகட்டிட்டார்னா அந்த பாடம் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 6ல் ராகு, 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், அங்கே ராகு வரலாம். உங்களுக்கு பணி சம்பந்தமான இடர்பாடுகள் இருக்கும், அது சரியாகவும் ஆகும். இடர்பாடுகள் கொடுத்து பிறகு சரியாகும். உங்களுக்கு 6ஆம் வீட்டு ராகு இதை தான் சொல்கிறாங்க. ராசியை குரு பார்க்குது, அதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். அடுத்து இந்த மே மாதம் வாக்கில் 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. பொருளாதார தடைகள் இப்போது இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. ஆனால் இந்த மே மாதத்துக்கு பிறகு, சித்திரைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார தடைகள்லாம் விலகி சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ஒரு பெரிய ப்ளஸ் இது உங்களுக்கு. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டு சனி ஆட்சி பலமாக இருந்தாலும் சனி ஒழுக்கக்கேடான விஷயங்களையும் சுட்டி காட்டுவார். அப்படிங்கிறதுனால குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, ஏற்று செய்கிறாங்கன்ற கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கார். அப்படிங்கிறதுனால லாபங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். குரு பகவானுடைய பயிற்சிக்கு மேலே தான் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு 12ஆம் வீட்டை ராகு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தூக்கக்கிடும். 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி அன்னோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு 80% நல்ல பலன்கள் துளாராசிக்கு இந்த ஆண்டு உண்டு, 25% தீய பலன்கள் உண்டு. துளாராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்கரத்தாழ்வருடைய வழிபாடு புதன்கிழமையில் எடுத்துக்கணும். நீங்கள் புதன்கிழமை அன்று காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணணும். முடிஞ்சதுன்னா ஐகிரிவர் வழிபாடும் துளாராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கான ராசி பலன்கள். இந்த வருட கிரக நிலைகளை ஒட்டி நம்ம பார்க்கும்போது 2-5 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில் சனி, 11ஆம் வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் கேது. அப்போ லாபஸ்தானத்தில் வரக்கூடிய கேது என்ன சொல்கிறார் அப்படின்னா லாபத்தை தடை செய்வேன் அப்படின்றத சொல்கிறார். எப்போது தெளிவான முடிவுகள் எடுக்காத போது லாபத்தை தடை செய்வேன்னு சொல்கிறார். உங்களுடைய திட்டமிடல் மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லாபம் சரியான அளவில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு வந்துட்டார். உங்களுடைய திட்டமிடல்லாம் ஜிக்ஸாக்காக போகும், தாறுமாறாக போகும். 5ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் இடம் தான் திட்டமிடல். ராகுன்றது கண்ணாபின்னு திட்டமிடுறது. ஒரு திட்டமிடல் தெளிவாக இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சோர்வு, லேசினஸ். ராகு வந்து சோர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். ராகு தேவையற்ற சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். அதுவும் 5ஆம் வீட்டில் அப்படிங்கிறதுனால எண்ணங்கள் தாறுமாறாக போகக்கூடிய காலகட்டம். ராகுக்கு லீக் அவுட், அதை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் பேர். உங்கள் மனசில் உள்ளதை எங்கே வெளிப்படுத்தக்கூடாதோ அந்த இடத்துல வெளிப்படுத்த போகிறீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது இந்த 5ஆம் வீட்டு ராகு. அதனால் எங்கே எதை சொல்லணும், எங்கே எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். இது என்னுடைய அட்வைஸ். நீங்கள் இதை பர்சனல் அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. சரி, 2-5 கூடிய குரு பகவான் எங்கே இருக்கார்? 6ஆம் வீட்டில். 6ல் குரு ஊருடன் பகை, 6ல் குரு வேருடன் பகை அப்படின்னு பேர். என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மாறுறதுனால, உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றங்கள் வர்றதுனால, உங்களுடைய நடவடிக்கைகள் மாறுறதுனால உங்களுக்கு ஊருடன் பகை வரும். அப்போ நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா ஏன் பிரச்சனை வராது. அப்போ நீங்கள் உங்களுடைய பாதையை சீரமைச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை நம்ம பண்ணுற பிளானிங் கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படின்றத ஒரு தடவை சீர்தூக்கி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு 4ஆம் வீட்டு சனி. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, இது எல்லாமே சொல்லும். உடல் ஆரோக்கியத்தை சொல்லும். நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளை சொல்லும். ஸோ இப்போ இந்த 4ஆம் வீட்டு சனி என்ன சொல்லுது? 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சிற ராசியில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு வீட்டு ஜன்னலையாவது மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். 2வது, உங்களுடைய வீட்டில் வாஸ்து குறைகள் இருந்தால் நல்ல வாஸ்து நிபுணர்களை அணுகி அந்த வாஸ்து குறைகளை சரி செஞ்சுக்கிட்டால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு யோகமான காலகட்டமாக மாறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. உங்களுடைய ராசிக்கு நம்ம சதவீதம் கணக்கு பண்ணும்போது 60% நல்ல பலன்களையும் ஒரு 40% தீய பலன்களையும் கொடுக்கும்படியாக இருக்குது. அது காரணம் உங்களுடைய சனி வந்து அஷ்டாத்தம சனி, அது 4ஆம் இடத்து சனி அப்படிங்கிறதுனால சில இடர்பாடுகளை கொடுக்கத்தான் செய்யும். 4ஆம் இடம்ன்றது மனசையும் குறிக்கும். 5 தான் மனசு அப்படின்னாலும் 5 ஆள் மனசு, 4 மனசு. அப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு அழுக்கு பூந்துடுச்சு அப்படின்றத 4ஆம் வீட்டு சனி சொல்லுது. அப்போ மனசை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு பர்சனல் அட்வைஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த அடிப்படையில் இருக்கும்போது உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் தான் விருச்சிக ராசிக்கான பரிகார கோயில். இருந்தாலும் உங்களுடைய மனசு தூய்மையாக இருக்கணும், உங்களுடைய நடவடிக்கைகள் தூய்மையாக இருக்கணும். அப்போது மட்டுமே உங்களை முழுமையாக இந்த 2024ஆம் ஆண்டு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. காலபுருஷ ராசி தத்துவத்தில் மிக முக்கியமான ராசியான தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி தான் காலபுருஷ ராசியில் 9வது ராசி வருது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஜோதிடத்தில் 9ஆம் பாவம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது.
ஸோ அதனால தான் உங்களை மென்ஷன் பண்ணி முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ராசியினுடைய உருவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குதிரை, போர் வீரன், வில், அம்பு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஒரு போர்க்காட்சி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த ராசிக்கு பேர் போர்க்கள ராசின்னு பேர். என்னென்னா எதிரில் வர்றவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்காம அவங்க நமக்கு நல்லது பண்ண வராங்களா, சப்போர்ட் பண்ண வராங்களா, கெடுதல் பண்ண வராங்களா எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. முதல்ல அவங்க மேலே ஒரு போர் தொடுப்பீங்க. அது சொற்களால் இருக்கும். எடுத்த எடுப்பில் திட்டுவீங்க, பேசுவீங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கிட்ட உண்டு. நான் எல்லா தனுசு ராசி அன்பர்களையும் சொல்ல, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு ஜாதக அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் மாறும். அது ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் இது அதிகபட்சம் இருக்கத்தான் செய்யும். இப்போ என்ன உங்களுக்கு பெரிய பூஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி முடிஞ்சாச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் தெளிவாக கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 7.5 சனி 7.5 வருஷம் தான். அதனால தான் 7.5 சனி நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு நடந்தது மட்டும் பெரிய கொடுமை என்னென்னா, இந்த முறை வந்த சனி பகவான் 10 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை சாப்பிட்டுட்டு போயிட்டார். 10 ஆண்டுகளாக உங்களை படாத பாடுபடுத்தி எடுத்திருக்கார். தாயினுடைய உடல் நலமாக இருக்கட்டும், உங்களுடைய உடல் நலமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறினதாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நடந்து முடிந்த விஷயங்கள், கசப்புகள் நம்ம தோண்ட வேண்டாம். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் சுபமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மட்டும் நான் குறிப்பிட்டு பார்க்குறேன். உங்களுக்கு குரு ராசியை பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு. இது பெரிய ப்ளஸ். ராசிநாதனே ராசியை பார்க்கும்போது ராசி வலுத்துடும். அப்போ ராசி வலுத்துது அப்படின்னா ஜாதகர் வலிமையோடு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். எந்த துன்பங்களையும் தாங்கக்கூடிய வலிமையோடு இருப்பார். ஆனால் துன்பங்கள் வரப்போகிறதுல இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு சுபமாக தான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. ஃபஸ்ட்டு விஷயம் குரு பார்வை. 4ஆம் வீட்டு ராகு. 4ஆம் இடம் என்பது தாய். அப்போ தாய் உடல் நலங்களில் சில அக்கறைகள் தேவை. சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும், பெருசாக எதுவும் கொடுத்துறாது. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை. நீங்கள் இப்போ வீடு இல்லாமல் இருக்கீங்களா, இல்லை வீட்டில் குறையோடு இருக்கீங்களா, உங்கள் வீடு வாஸ்து குறையோடு இருக்கான்னா அது நிவர்த்தி ஆக போகுது. நீங்கள் வீடே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வீட்டை கொடுக்காம இந்த ராகு பகவான் கடந்து போக மாட்டார் 3ஆம் வீட்டுக்கு. ராகு பகவான் மட்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய பிளானட். அவர் 4ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை கொடுத்துருவார். உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு கேது. 10ஆம் வீட்டுக்கு கேது என்ன சொல்கிறார் அப்படின்னா தொழிலில் பற்றற்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கேது பற்றின்மை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப இது என்னோட தொழில், இதில் நான் சம்பாதிக்கணும், இதில் தான் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தப்பு பண்ணிடக்கூடாது. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க நேர்மையோடு இருக்கும்போதே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டே போவாங்க. ஏன்னா அது நேர்மைக்கான ராசி அப்படிங்கிறதுனால. நேர்மைக்கான ராசிகள் 2 இருக்குது. சிம்மமும் நேர்மைக்கான ராசி, மேசமும் நேர்மைக்கான ராசி. அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய இடம் தனுசு. அப்போ நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பரிகாரமே என்ன அப்படின்னா நேர்மை, குறிப்பாக தொழிலின் நேர்மை. அதனால தான் 10ஆம் வீட்டில் கேது வந்து உட்காந்துருக்கார் இந்த சமயத்தில். 2024ஆம் ஆண்டு நீங்கள் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும், அதை கடைப்பிடிங்க. நான் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பட்ட வெளிச்சமாக சொல்லக்கூடாது. எல்லா தொழில்களையும் சில ரகசியங்கள் கடைப்பிடிக்கப்படும். ஒவ்வொரு தொழில்களுமே ஜோதிடம் உட்பட ஜோதிடத்திலும் சில ரகசியங்கள் கடைப்பிடிக்கப்படும். அந்தந்த தொழில்கென்று அந்தந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு சில ரகசியங்களை கடைப்பிடிப்பாங்க. அந்த தொழில் தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு உங்கள் ஜாதகம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கடைப்பிடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றி அப்படிங்கிறது உண்டு. 3ஆம் வீட்டு சனி பகவான். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். புதிய முயற்சிகள் எதுவும் 2024 வேண்டாம் அப்படிங்கிறத இந்த 3ஆம் வீட்டு சனி பகவான் சிரமம் உட்காந்து சொல்கிறார். புதிய முயற்சி பண்ணால் அதை நான் தடை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 2024 காலகட்டங்களில் அமைதியாக இருந்துட்டு 2025 செய்யணும். இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா 2025 வாங்கிக்கலாம். 2024 அதுக்கான அடித்தளங்கள்லாம் போட்டுரும். 2025 அது உங்கள் கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழுது பார்க்கறதா இருக்கட்டும். ஏன்னா ராகு வந்து பழுது பார்க்கக்கூடியவர், சுத்தப்படுத்தக்கூடியவர். அதனால் இந்த வண்டி வாகனம் இந்த விஷயங்களில் பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு, புதிய வாகனங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த 2024 தனுசு ராசிக்கு உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 90% நல்ல பலன்களே உண்டு. வெறும் 10% மட்டும்தான் தீய பலன்கள். ஏன்னா நீங்கள் 7.5 சனியை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றதுனால சனி பகவான் தன்னுடைய காலகட்டங்கள் முடிஞ்சு போகும்போது நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வாக்கு குருமார்கள் மூலமாக நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் நீண்ட காலமாக ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பீங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். இந்த விஷயங்களில் ஏதோ ஒன்று நீங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயம் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணபதி வழிபாடு ரொம்ப அவசியம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபடுங்க. தெருக்கு கணபதி அப்படிங்கிற பிள்ளையார் இருப்பார். நீங்கள் எந்த பிள்ளையார் உங்களுக்கு அருகில் இருக்காங்களோ அவங்கள போய் வழிபடுத்து வாங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். கர்ம ராசின்னு சொல்லக்கூடிய ராசி தான் மகர ராசி. ஏன்னா கர்மம் அப்படின்னா ஜீவனம்னு அர்த்தம். ஜீவனம் அப்படிங்கிறது தொழில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஜீவன ராசி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தத்துப்புத்திர ராசி அப்படின்னு இந்த ராசிக்கு பேர் இருக்குது. மகர ராசி காலபுருஷ ராசியில் 10வது ராசி. கர்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜீவன ராசி, தொழில் ராசி, இப்படிலாம் நம்ம எடுத்துக்கும் போது மகர ராசியில் தான் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார், குரு பகவான் நீச்சமடைகிறார்.
அப்போ உங்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சமூக கட்டுப்பாடுகளை மீறி உங்களுக்குன்னு ஒரு தர்மம், உங்களுக்குன்னு ஒரு நியாயம் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்றது இந்த இடம் உங்களுக்கு சொல்லுது. அதே மாதிரி சுயநலவாதிகள் மகர ராசிக்காரங்க, என்ன எப்படி சொல்கிறோம்னா, கோவப்படக்கூடாது. நீங்கள் சுயநலம்ன்றது ஒரு வகையில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க அப்படின்றது தான். மகர ராசிக்காரங்க அந்த மகர ராசியுடைய உருவத்தை கவனித்து பாருங்கள். 2 உருவம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று முதலை வந்து மான் காலை கவின உருவம், இன்னொரு உருவம் பார்த்திங்கன்னா மான் தப்பிச்சு விடக்கூடிய ஒரு உருவம். இப்படி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதலை காத்திருந்து வேட்டையாடக்கூடிய மிருகம். நீங்கள் ரொம்ப சாதாரண ஆள்னு நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு விஷயத்தை போட்டு அமுக்கிடுவீங்க. ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை அபகரிக்கணும்னு நினைக்கிறதுல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். அது இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு. மற்றவங்களுடைய விஷயங்களை நீங்கள் நேர்மையாக கேட்டு வாங்கலாம், அது தவறே கிடையாது. ஆனால் மற்றவங்க விஷயங்களை அபகரிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மகர ராசிக்கு இயற்கையே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், இயற்கை கொடுத்த ஒரு வரம். ஏன்னா பிரபஞ்சத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு என்ன விஷயத்தை சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். பாதச்சனி 2021-20 காலகட்டங்கள் நீங்கள் பட்ட துயரங்கள் சொல்லி மாளாது. ஏன்னா அந்த காலகட்டங்கள் தான் தனுசில் வந்து சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெரியச்சனி காலகட்டங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அதனால் இந்த பாதச்சனி உங்களை பெருசாக பாதிக்கப்படுறதில்ல. இந்த பாதச்சனி உங்களுக்கு மகர ராசிக்கு நன்மைகள் மட்டுமே செய்ய போகுது. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். இதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் வீடுன்றது அயன சயனம், போகம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஸோ அதனால் அயன சயனம் கிடச்சிச்சினாவே, நல்ல தூக்கம் கிடச்சினாவே, மன நிம்மதி கிடச்சினாவே ஜாதகர் சுறுசுறுப்போட ஆக்டிவிட்டீஸோட செயல்பட்டு பொருளாதாரம் ஈட்டிடுவார். 12க்கும் 2ஆம் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. 12ஆம் பாவம் சுபமானாலே 2ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும். 12 இயக்குனாலே 2ஆம் பாவம் இயங்கிடும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதாரத்துக்கு சிறப்பான ஆண்டு 2024ஆம் ஆண்டு. ஸோ உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது. புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம், பழைய தொழில்களே கண்டினியூ பண்ணலாம். படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஸ்டடீஸில் கவனம் செலுத்தணும். படிப்பு முக்கியம். படிப்பில் இருக்க ஆர்வம் குறையும். தேவையற்ற விஷயங்களில் கவனங்கள் போகும். ஏன்னா சனி பகவான் அதான் செய்வார். சந்திரனோட சனி தொடர்பில் இருக்கும்போது ஒரு சோம்பேறித்தனம், தேவையற்ற சிந்தனைகள், செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, ட்விட்டர் பார்க்குறது, அதிலே நேரத்தை பொழுதுபோக்குறது, இந்த மாதிரியான சோம்பல்தனமான வேலைகள்லாம் சனி பகவான் செய்வார். அதனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு குறையாகவும் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இதெல்லாம் பார்க்குறத ஒரு தொழிலாகவே வச்சுருப்பாங்க. தொழிலுக்கு அதை ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருப்பாங்க. அது தவறு கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை ஒரு பொருட்டாக எடுத்து உங்களுடைய நேரங்களை வீணடிக்க வேண்டாம்ன்றது தான் என்னுடைய அட்வைஸ். படிப்பில் கவனம் செலுத்தணும் குழந்தைங்க. ஏன்னா 7 சனி காலகட்டங்களில் படிப்பு 1 வருடமாவது தடைப்படும் அப்படின்றது ஜோதிடத்தில் நம்ம அனுபவத்தில் கண்ட உண்மை. சரிங்களா? அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. மகர ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் எத்தனையோ பேர் வீடு கட்டி பால் காய்ச்சிருக்கீங்க. இனியும் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில், இந்த சித்திரை வைகாசி காலகட்டங்களில் வீடு பால் காய்ச்சக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு உண்டு. ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு, 4 தான் வீடு, 4 தான் வாகனம், 4 தான் குடும்பம், 4 தான் குடும்ப உறுப்பினர்கள். அப்படி பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னா, வீட்டில் ஒரு சுபகாரியம் நிச்சயம் நடக்கும். 4 குரு வந்தால் தான் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். 4 தான் குடும்பம், வீடு. அப்போ வீட்டில் குரு தான் சுபகாரியத்துக்கான கிரகம். அப்போ என்ன சுபகாரியம் நடக்கும்? ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்குது, பெரிய மனுஷி ஆகிடுவான். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வைப்பீங்க. அது ஒரு விஷயம். பால் காய்ச்சறது, காது குத்துறது, திருமணம் செய்கிறது, இது எல்லாத்தையும் 4ஆம் வீட்டு குரு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த 4ஆம் வீட்டு குரு 5ஆம் வீட்டுக்கு போவதுக்குள்ளே, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாத காலகட்டங்களுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் என்பது உறுதி, உறுதி, உறுதி. மகர ராசிக்கு 70% நல்ல பலன்களே இருக்குது 4ஆம் வீட்டு குருனால. 30% மட்டும் தீய பலன்கள் இருக்குது. இந்த பாதச்சனி காலகட்டங்கள் கடக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம். மகர ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, கருப்பு சட்டை போடக்கூடாது. நிறைய மகர ராசி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 சனி, சனி பகவானுடைய நிறம் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, அவங்களா ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. மகர ராசிக்கு கருப்பு நிறம் ஆகாது அப்படின்ற உண்மை யாருக்கும் தெரியதில்லை. கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிறது அது பரிகாரம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுவே பெரிய ஆபத்து. ஸோ அந்த விஷயங்களை விட்டுறணும். மகர ராசி பச்சை நிற உடைகளாக கொடுத்தலாம், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஹயகிரீவர் வழிபாடு பண்ணலாம், சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணலாம், புதன்கிழமையில் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக ஹயகிரீவருக்கு ஏலக்காய் மாலை சாத்துறது, அதுவும் புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சாத்துறது அப்படின்றது மிகப்பெரிய உங்களுக்கான பரிகாரம் இந்த பாதச்சனிக்கு. பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை என்னென்னா, 7 சனிக்கு மிகப்பெரிய பரிகாரம் என்னென்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது தான். இதுக்கு இணையான ஒரு பரிகாரமே கிடையாது. ஒரு அற்புதமான பரிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த பாதச்சனியை காலகட்டங்களை நீங்கள் சிறப்பாக கடந்து வர என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காலபுருஷ ராசி தத்துவத்தில் 11வது ராசியான கும்பராசி என்பர்களே, இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு
வாழ்த்துக்களும் வணக்கங்களுடன் உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருட கிரக நிலைகளுக்கு ஒட்டி நம்ம பார்க்கும்போது ஜென்ம சனி பயப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா திருப்பி சொல்கிறோம்னா அதில் காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஜென்ம சனி உங்களை ஏற்கனவே பாதச்சனியாக இருக்க காலகட்டங்களே போட்டு வாட்டி வதச்சிட்டார். எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டோம் கண்ணோட. ஜாதகம் பார்க்க காசு இருக்காது, சேர்த்து வச்சுட்டு வந்து நம்மகிட்ட பார்ப்பாங்க. அவ்வளோ துயரங்களை கொடுத்தவர் இந்த பாதச்சனி. அதனால் ஜென்மச்சனி காலகட்டங்களில் உங்களுக்கு துயரம் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். எத்தனை சதவீதம்னு கேட்டிங்கன்னா ஒரு 20% தான் உங்களுக்கு இருக்கும். ஏகப்பட்ட ஜாதகங்கள் நான் அந்த ஏழச்சனி காலகட்டங்களில் குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நான் பார்த்துட்டேன். ரொம்ப பணத்துக்கு பிரச்சனை, பொருளாதாரத்துக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனை, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த பாதச்சனி காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் நடந்தது, குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அப்போ ஜென்மச்சனி கெடுதியா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு ஆதாரங்களோடு நான் சொல்கிறேன். ஜென்மச்சனியில் தான் குழந்தை கிடைக்கும், திருமணம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். அப்போ ஜென்மச்சனி காலகட்டங்களில் நம்ம வெறுப்போடு பார்க்குறது தவறு. அதே மாதிரி ஜென்மச்சனி காலகட்டங்களில் கருப்பு நிறங்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைங்க, இந்த பசங்க, முக்கியமாக இந்த 9th 10th படிக்கக்கூடிய பசங்க ரொம்ப கவனமாக படிக்கணும். ஏன்னா ஏழரை என்ன செய்வார்னா படிப்பை கெடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவார். அந்த படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா படிப்பில் நல்ல மார்க் வாங்கி கொடுத்துருவார் இந்த சனி பகவான். ஸோ அதனால் ஸ்டடீஸில் பசங்க கவனம் செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். கும்பராசி பெண்கள் குடும்பத்தை கட்டி ஆள்றதில் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா கும்பம் சேமிப்பு ராசி. அதே மாதிரி குடும்பத்தையும் ஒரு கோழி குஞ்சை காப்பாற்றுவாங்க. இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மன அழுத்தங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. சந்திரன் மனக்காரகன், சனி அழுத்தத்துக்கான காரகன். அவர் பாதச்சனியாக இருக்கும்போதே நிறைய துயரங்களை உங்களுக்கு கொடுத்துட்டார். இனி அவ்வளவு துயரங்கள் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த குருவுடைய பொசிஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. 3ஆம் வீட்டு குரு, லாபகுரு. 3ஆம் இடம் அப்படின்றது வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் கை அப்படின்றது தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருனால உங்களுக்கு ஜென்மச்சனியுடைய பாதிப்புகள் குறைவாக தான் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார். அப்போ 9 குரு பார்த்துட்டாருன்னா ஜென்மச்சனியுடைய வீரியம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. இதனால தான் நம்ம சொன்னோம் ஜென்மச்சனியில் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு என்ன பரிகாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறங்களை பயன்படுத்த வேண்டாம். இது ஒரு அட்வைஸ். லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு முக்கியமாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாடு தான். துளாராசியினுடைய நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். சுவாதி நட்சத்திரம் முத்து. அந்த சுவாதி நட்சத்திரம் தாம்பத்தியத்துக்கான நட்சத்திரம், ஒற்றுமைக்கான நட்சத்திரம். ஸோ நீங்கள் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கம் உங்களுக்கு எல்லளவு கூட இருக்காது. அந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி உச்சபலமே அடைகிறார். அங்கே தான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்கள் வழிபாடு நான் வலிமையான பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜென்மச்சனி அப்படின்றதுனால நம்ம இதை எடுத்திருக்கோம். ஜென்மச்சனி காலகட்டங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். சுவாதி நட்சத்திரத்து அன்றைக்கு வழிபடணும், அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 85% நற்பலன்களும் 25% தீய பலன்களும் உண்டு. தீய பலன்கள் 25% தான். 85% நல்ல பலன்கள் தான் இருக்குது. ஸோ கும்பராசிக்காரங்க கவலையை விடலாம், கவலைப்பட வேண்டாம், நல்லா தான் இருக்குது. காலபுருஷ ராசி தத்துவத்தில் 12வது ராசியான மீன ராசி நேயர்களே, 2024ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு என்ன நல்ல செய்தி சொல்ல காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வருட கிரக நிலைகளை ஒட்டி நம்ம கணிக்கலாம். என்ன விரைச்சனி காலகட்டத்தில் இவர் நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உங்களுக்கு 2ஆம் வீட்டு குருங்க, குரு பலனோடு நீங்கள் இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டு குரு போவார். அப்போ நெகட்டிவாக தான் வேலை செய்யும். ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிடுவார். பாருங்கள், இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே திருமணமாகாத மீனராசிக்காரங்களுக்கு திருமணமாக வாய்ப்பு உண்டு. சீக்கிரமாக குயிக்காக ரெடியாகுங்க. இந்த காலகட்டங்கள் குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? மீனராசிக்கு இந்த காலகட்டங்களை பயன்படுத்திங்க. இந்த குருபலன் உள்ள காலகட்டங்களை பயன்படுத்திங்க. இதை விட்டிங்கன்னா அப்புறம் புரட்டாசி அப்புறம் தை வரைக்கும் தான் இருக்குது அந்த காலகட்டங்கள். அப்போ இந்த குருபலன் உள்ள காலகட்டங்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திங்க. 2ஆம் இடம் தான் குடும்பம். அப்போ 2க்கு குரு வரும்போது குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். குருபலன் உள்ள காலகட்டங்களில் திருமணம் பண்ணுறதான் சிறப்பான ஒரு அறிவான செயல். சரிங்களா? உங்களுக்கு 2ஆம் வீட்டு குரு நல்லது. ஜென்ம ராகு இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா மீனராசிக்காரங்க புத்திசாலியான ஆளுங்க தான். எதில் அப்படின்னா சுயநலத்தோடு செயல்படுறதுல புத்திசாலியான ஆளுங்க. ஏன்னா இந்த மீனோட இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மீன் இன்னொரு மீனோட வாழை தான் கவ்வும். ஏன்னா இந்த மீன் வளரணுன்றதுக்கு சிந்தனை இல்லை, இன்னொரு மீன் முன்னேறக்கூடாது அப்படின்ற எண்ணம் அங்கே சுட்டி காட்டும். அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை, அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு சந்திரன் மேலே ராகு தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற
மொபைலில் நோண்டுறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரி சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக போகும். ஏன்னா ராகு வந்து கேமிங்கான கிரகம், சூதாட்டத்துக்கான கிரகம், தேவையற்ற பொழுதுபோக்குக்கான கிரகம், தேவையற்ற சிந்தனைக்கான கிரகம். ஸோ அதனால் உங்கள் சந்திரன் மேலே ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. தேவையற்ற பொழுதுபோக்கான விஷயங்களை விட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க, சிந்தனை செலுத்துங்க, அறிவை செலுத்துங்க. உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு குருவோட தொடர்பு இப்போதைக்கு இருக்குது. இந்த மேஷத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு சிந்தனை சிறப்பாக இருக்கும். ரிஷபத்துக்கு குரு போகும்போது உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் வரும். அதனால் இப்போவே உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் சீர்படுத்திக்கோங்க. உங்களுக்கு 12ஆம் வீட்டு சனி, இதுக்கு பேர் விரைச்சனின்னு பேர். விரைச்சனி காலகட்டங்களில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது. அதே மாதிரி படிக்கிற பசங்க படிப்பில் கவனம் செலுத்தணும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம், அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க. மீனராசிக்காரங்க அப்படின்னா குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. வீட்டுக்காரர் கணவன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா விரைச்சனி காலகட்டங்களில் என்ன பிரச்சனை கொடுக்கும்னா கணவன் மனைவிக்குள்ளே தான் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது அந்யோன்யம் அப்படிங்கிறது, தாம்பத்தியம் அப்படிங்கிறது 12ஆம் இடம். அங்கே பிரச்சனையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதனால் கணவனாக இருந்தால் மனைவிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க மீனராசிக்காரங்க. இந்த சந்திரன் ராகு தேவையற்ற சிந்தனைகளை கொஞ்சம் எடை போட்டு பாருங்கள். இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத எடை போட்டு பாருங்கள். 7ஆம் இடத்துக்கு எது நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு வாய்ப்புண்டு. நண்பராக பழகணும், நண்பராக பேசணும். நண்பர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைன்னா அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அதே நேரத்தில் தேவையில்லாத பேசி வம்புகள் எழுத்துக்கூடாது. ஆனால் இதே சமயத்தில் ரிஷபத்துக்கு குரு வரும்போது உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அப்போ இந்த நண்பர்கள்ட்டையும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகளையும் ஒரு நிவர்த்தி பண்ணி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை யார் குரு பகவான் செய்வார் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில். உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. ஆனால் மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு 60% நல்ல பலன்கள் இருக்குது. விரைச்சனி காரணங்களால் 40% தீய பலன்கள் இருக்குது. ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்தில் குரு பகவான் இருக்கார். ரிஷபத்துக்கு குரு போகும்போது உங்களுடைய 9ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அது பெரிய ப்ளஸ். உங்களுடைய 9ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது உங்களுடைய விரைச்சனி அப்படின்ற ஒரு தடமே தெரியாத அளவுக்கு குரு பகவான் பார்த்துக்குவார். ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது, தேவையற்ற சிந்தனைகளை ஒழிக்கிறது, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போட்டு பட்டன் செல் வாங்கிக்கிறது. இதுதான் உங்களுக்கான பரிகாரம்.